guys, welcome to travelarea channel. பார்த்துட்டு அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மகால் தாங்க நம்ம விசிட் பண்ண போகிறோம். மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த திருமலை நாயக்கர் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்து முடித்தோம் போன பாட்டிலேயே. இப்போ 2வது பாட்டாக வந்து திருமலை நாயக்கர் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்சுக்கு போக போகிறோம். ஓகே கைஸ், இப்போ திருமலை நாயக்கருக்கு ஜஸ்ட் வாக் அண்ட் டிஸ்டன்ஸ் தான். நான் வாக்கிங் பண்ணிட்டு தான் போகிறேன். ஜிகிர் தண்டா எப்படி இருக்குன்னா, இது ஸ்பெஷல் ஜிகிர் தண்டாவா. இது வந்து பால், அப்புறம் அந்த ஜெல்லி மாரி ஒன்று இருக்கும், அப்புறம் ஐஸ்கிரீமு, இந்த பாதாம் ஃப்ளேவரு, பால், அந்த மிக்சடு வந்து நிறைய தெரியுது. ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதோட ரேட்டு வந்து 70 rupees இந்த இடத்துல. கோயிலை விட்டு இந்த சைடு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து வண்டி இங்கே இது வந்து மாட வீதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஏன்னா மதுரையில் மாட வீதி வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஏன்னா இங்கே வந்து ரொம்பவே கமர்ஷியல் ஏரியா நிறையா இருக்குது. கடைங்க, ஜுவல்ஸு, அப்புறம் சின்ன சின்ன பெட்டி கடை, நிறைய கடை இருக்குது. அடகு கடை முதல் கொண்டு நிறைய கடை இருக்குது. ஏன்னா சொல்லிகிட்டே போகலாம் போல இது ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கு சென்னையில் பாரிஸ் எப்படி இருக்கும், சின்ன சின்ன கடை நிறையா இருக்கும் பார்த்தீங்களா. ஏன்னா பாரிஸ் போனால் நிறைய ஹோல்சேல் கடை நிறையா இருக்கும், அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி அந்த கோயிலுக்குலேருந்து இந்த வெளியே வந்துட்டா வச்சுங்களேன், உங்களுக்கே தெரியும் பாருங்க. காமிச்சா இந்த விஷுவல் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்து சொல்லிட்டு. 2 சைடும் வந்து செம்ம சூப்பராகவே இருந்தது. இதெல்லாம் வந்து இப்போ கட்டிட மாரி தெரியல, ரொம்ப பழைய காலத்தில் கட்டினது. அதை இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு வராங்க. இப்போ மார்க்கெட் ஏரியாவுக்கு வந்துருக்குறோம் பாருங்கள். நல்லா கோலாகலமாக நடக்குது. இன்னும் இங்கே நான் பேசுகிறது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆடியோ கேட்குதா என்னன்னு தெரியல. ரொம்பவே வந்து இந்த வெஹிக்கிளோட இந்த சவுண்டு நாய்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நான் காட்ட போகிற இந்த இடத்த நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சித்திரை திருவிழா வந்துன்னா 2 தேர் வந்து எடுப்பாங்க. அதாவது சாமிக்கு வந்து 2 தேர் எடுப்பாங்க. அப்போ இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து அந்த மக்களோட தலை மட்டும் தான் தெரியும், கேப்பே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தேர், செகண்ட் தேர் வந்து ஃப்ரண்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு தேர் அங்கே பின்னாடி பார்த்தது செகண்ட் தேர், இது ஃபஸ்ட்டு தேர் தான். 2 தேர் வந்து இருக்குது. இந்த இடம் வந்து சித்திரை திருவிழா டைமில் வரும்போது பயங்கர க்ரௌடாக இருக்கும். அப்போல்லாம் வண்டி இங்கே உள்ளே அலோடு இல்லை, எல்லாம் இதோட வெளியே ஸ்டாப் பண்ணுறாங்க. வெறும் மக்கள் மட்டும் தான் உள்ள அலோடு சாமியை பார்க்கறதுக்காக. இந்த மெயின் ரோட்டில் நான் வர வேகம் ஃபுல்லாகவே மல்லிகை கடை தான் அதிகமாக இருந்தது. அதாவது ஹோல்சேல் டீலர், நட்ஸு கடை இதுதான் இருந்தது. இப்போ நம்ம அடுத்த ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ அங்கே அந்தந்த ரூட்டில் இன்னெல்லாம் இருக்குது தெரியல. மேபி வந்து டெக்ஸ்டைல்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். துணி கடை அதிகமாக இருக்குது. ஆமாம், நிறைய துணி கடை இருக்குது. ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே மல்லிகை கடை. மல்லிகை பொருள், அந்த பூண்டு, புளி, அரிசி, இது மாதிரி ஐட்டம், நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுமாரி ஐட்டம். இப்போ வந்து இந்த மெயின் ரோடு ஃபுல்லாகவே துணி கடை தான் அதிகமாக இருக்குது. இந்த இதுலேருந்து அந்த லாஸ்ட் எண்டு வேக்கும். நானே நாயக்கர் மகாலுக்கு வந்து எனக்கு ரூட்டு தெரியல, மேப்பை பார்த்து தான் நான் போகிறேன். ஜஸ்ட்டு எனக்கு இந்த ரூட்டு தான் சொல்லுது, இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்கன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த ரூட்டில் போகிறேன். மை கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் நான் நாயக்கர் மகாலுக்கு நான் கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள் ஆப்போசிட்டில். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் நாயக்கர் மகால். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நியர்பை தான் காட்டுது லொக்கேஷனு. இதுவாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். கிட்ட போய் தான் பார்க்குறேன். லொக்கேஷன் கரெக்டாக இருக்குது. ஏன்னா சொன்ன மாதிரி நம்ம நாயக்கர் மகாலுக்கு பேக் சைடில் தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவங்களே போர்டு போட்டுக்கிறாங்க இது பேக் சைடு சொல்லிட்டு. குழந்தையாக இருக்கும்போது வந்துருக்கிறேன். அதோட இப்போ அடல்ட் ஆகி நான் வந்து ஒரு யூடியூபர் விளாக் பண்ணிவிட்டு இந்த இடத்த பற்றி பேச வந்திருக்கிறேன். மேபி மதுரைக்கு நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நாயக்கர் மகாலுக்கு வந்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 1/2 hour. ஆனால் ஈவினிங் டைமில் வந்து இங்கே ஒரு ஷோ நடக்குதான். நாயக்கர் மகாலோட ஒரு
5:30 6 o'clock ஒரு ஷோ நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அது உள்ளே போய் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நாயக்கர் மகாலுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிடலாம் ஃபஸ்ட்டு. நாயக்கர் மகாலுக்கு உள்ளே என்ட்ரி ஆனோன்னா ஃபஸ்ட்டு போட்ட ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடாது. ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் மெமரிஸுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ கவரேஜ் பண்ண முடியாது. இப்போ நாயக்கர் மகாலுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, சின்ன குழந்தைங்க வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லைட் நைட் ஷோ சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும், 6:00லேருந்து 7:30 வரைக்கும் அந்த இங்கிலீஷ் ஷோ தமிழ் ஷோ நடக்குது. தமிழ் ஷோ வந்து 8 மணிக்கு, இங்கிலீஷ் ஷோ வந்து 6:30க்கு நடக்குது, 6:45க்கு. அதுக்கு தான் வந்து அந்த அடல்ட்டுக்கு வந்து 60 ரூபாவும், சில்ட்ரன்ஸ் வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி அந்த ஈவினிங் வந்தது நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு சும்மா ஒரு நான் 2-3 ஃபோட்டோ ஷூட் மட்டும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஏன்னா வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குதுல்ல, நம்ம எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடக்கூடாது சீக்கிரட்டாக. நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிள் சொல்லி, இது ஏன்னா தொழில் துறை அவங்களோட கண்ட்ரோல் வரனால இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோட்டோ எடுக்கலாம் உள்ளே போய்ட்டு. சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. நார்மல் டைமில் வந்தால் வச்சுங்களேன், அந்த சும்மா நார்மலாக இதை சுற்றி பார்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். இந்த திருமலை நாயக்கர் மகால் வந்து திருமலை நாயக்கர் ஆட்சி காலம் கிபி 1636ஆம் ஆண்டு இந்த இடம் வந்து அவரோட ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது. அதுவும் வந்து 2 மகால் இருந்து அதில் வந்து ஒரு மகால் தான் இருக்குது, சொர்க்க விலாச பகுதி. இந்த மகாலில் வந்து உள்ள வந்து 2 மண்டபம் இருக்குது, தர்பார் மண்டபம், நாடகசாலை மண்டபம். இது மட்டும் தான் இப்போதைக்கு எஞ்சி உள்ளதான் சொல்கிறாங்க. ஆனால் பட்டு அந்த டைமில் வந்து இப்படிப்பட்ட ஒரு கட்டிருக்கிறாங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த டைமில் பாருங்கள், 1936ஆம் ஆண்டு அது எப்படி இருக்கும் பாருங்கள், நீங்களே நினச்சி பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாமே குடிசை, மண் ஓலை குடிசை இப்படி இருந்த காலம் வந்து. அப்போ இதுமாரி ஒரு கட்டிடம் இருந்தால் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள். ஆனால் நினச்சி பார்த்தா கூட இதுமாரி ஒரு கட்டடம் வந்து நம்ம காலத்தில் வந்து கட்டவும் முடியாது. கட்டினா கூட ஏகப்பட்ட செலவு, கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் வந்து செலவாகும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ கட்டப்பட்டது 1966, 2024 கிட்ட இருக்கிறோம். அப்போனா எத்தனை இயர்கிட்ட இந்த பில்டிங் இன்னும் நம்ம வந்து இருக்குதுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே சொல்லலாம், இப்படி ஒரு கட்டிடக்கலை வந்து நம்ம ஊரில் இருக்கிறது. அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் இதுக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு, இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மதுரைக்கு வந்தால் திருமலை நாயக்கரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். இப்போ பார்ட் 3ல் உங்களை மீட் பண்ணுறேன் வாங்க.